அதாவது உங்க மொழிக்கு உங்க மொழி ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பெருமையை தேடி கொடுக்கணும்னா உங்களோட மொழி வரலாறு, உங்க மொழி ஆசிரியர்கள் எழுதின இலக்கியம், கவிதை இது எல்லாத்தையும் வச்சு பெருமை தேடணும். அதை விட்டுவிட்டு இன்னொரு மொழி நல்லா வளர்ந்து நிக்குது, அங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களோட கோட்ஸை நம்ம ஆட்டையை போட்டு நம்ம மொழியில உள்ள ஒருத்தன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டோம்னா நம்ம மொழிக்கு பெருமையாயிரும். நம்ம மொழி தான், நம்ம ஹிந்தி தான் அப்படின்னு பெருமையா சொல்லி தெரியலாம். அப்படி களவாண்டு ஒரு களவாணித்தனமான பெருமையை தேடக்கூடாது. அப்படிதான் தேடி வச்சிருக்காங்க இங்க வடக்கு. அதாவது நீலகிரி மாவட்டம் உதகையில பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனோட வால்லாம் இருக்கும்ல, அதான் செவரு. அந்த செவத்துல ஹிந்தி மொழியோட பெருமையை சொல்ற மாதிரி நிறைய பலகைகளை ஒட்டியிருக்காங்க, வசனங்கள். அதை தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்காங்க. அது எல்லாருக்கும் புரியணுமா அவங்களோட பெருமை. அதுல குறிப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பலகையில என்ன எழுதியிருக்காங்க, ஹிந்தி தெரியாத மாநிலத்துல கொஞ்சோண்டு ஹிந்தி தெரிஞ்சாலே உங்களோட கணவனா நினைவாக்கிடலாம், நல்லா மயிராக்கலாம், வாயில நல்லா வரும். தமிழ்நாட்டுல வந்து நீ எழுதுனதே தப்பு, செருப்பு கொண்டு அடிக்கணும். சரி, அதை தாண்டி பாரதியார் எழுதின ஒரு கவிதையை களவாண்டு யாரோ மதன் மோகன் மாளவிகா அப்படின்னு யாரோ எழுதினதா போட்டு வச்சிருக்காங்க ஒரு பதாகை. சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்து இங்கு சேர்ப்பீர். அட பிச்சைக்கார பயிலுகளா, இதுக்கு நீங்க ஏதாவது 4 கோட்ஸ் கொடுங்கடா தமிழ்ல இருந்து அப்படின்னு பிச்சை கேட்டே வாங்கி ஒட்டிருக்கலாமேடா களவாணி பயிலுகளா. இந்த மாதிரி என்னமாவது அங்க ஹிந்தியில இருந்தா தானே அவங்க அதை வச்சு பெருமையை தேடுவாங்க, இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து களவாண்டு தானே ஆகணும். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம்.